என்ன பேசணும் சொன்னீங்க? இனிமே வாங்க போங்க மரியாதை எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவும் சுத்தி வளைச்சு பேசவும் தெரியாது, மனசுல இருக்கிறத மறைக்கவும் தெரியாது. That's good. That's good. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ற நிலைமையில நான் இல்ல. இன்னைக்கு நீங்க மனசு திறந்து பேசலாம். அதுக்கு முன்னால என் மனசுல இருக்கிறது சொல்லட்டா? வேண்டாம், நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். என்ன மனைவி ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன பதிலே இல்லை. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு கேட்டுட்டீங்க. உங்களை நான் ரொம்ப புத்திசாலியா நினைச்சிட்டு இருந்தேன். மனசுல இருக்கிறது கேட்டது முட்டாள்தனமா? யார்கிட்ட எது கேட்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல. உங்ககிட்ட நான் கேட்டதுல என்ன முறை கேட்டு போச்சு? உங்க பாட்டை கேட்கிற தகுதி மட்டும்தான் எனக்கு இருக்கு. உங்களையே வேணும்னு கேட்கிற அந்தஸ்து எனக்கு இல்லை. அச்சரா, நான் யாருங்கிற உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னோட இப்படி எல்லாம் மரியாதை கொடுத்து பழகிக்கவே மாட்டீங்க. மரியாதை கொடுக்கறது கூட தப்பா? சரி, உங்க திருப்திக்காக கேட்கிறேன். நீங்க யாருன்னு இப்ப சொல்லுங்க. பாத்தீங்களா, அதான் நான் யாரு என்னங்கிற தெரிஞ்சுக்காமலேயே என்னோட பழகிட்டீங்க. இப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. தற்சமயம் என்னை பத்தி உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு எனக்கு வழி இல்லை. மன்னிச்சுக்கோங்க. விளங்குதுங்க. இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம். என்ன பத்தி ஒரு கௌரவமான அபிப்பிராயம் உங்களுக்கு இல்ல. இந்த நாய் ஊருக்கு முன்னால பாடி படைக்கிறவ தானே. இவகிட்ட பணம் இருக்கலாம், ஆனா கேரக்டர் எங்க இருக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம். நீங்க ஆம்பளை தானே, எப்படியும் இருக்கலாம். அர்ச்சனா, நான் நினைக்காதது ஒண்ணு நீங்க கேட்டீங்க. வேணாங்க, போதும். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இந்த நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். வேணாங்க, ப்ளீஸ் லீவ் இட். வெக்கத்தை விட்டு கேட்டேன், அவமானப்பட்டேன். ஆனா சாகர வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்ட இது மாதிரி பேச மாட்டேன். லட்சுமி, கோயிலுக்கு போலாமா? அர்ச்சனா, ஏன் இப்படி பேசுறீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாருங்க, அவசரப்பட்டு எந்த முடிக்கும் வராதீங்க. ஆனா ஒண்ணு, என் பணத்துக்காகவோ என் புகழுக்காகவோ ஆசைப்படாம என்ன வேண்டாம்னு சொன்னீங்க. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட. உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன். இந்த ஒரே ஐடியா குழப்பிட்டீங்க அர்ச்சனா. ஏன் ஏழ்றீங்க? நீங்க எப்படி அழ வேண்டாம், எனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே என்னை பத்தி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்ன விரும்பின ஒரே உயிர் அது நீங்கதான். இது ஏன் அதிர்ஷ்டம். நிச்சயமா உங்களை மனைவி ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஓகே ஓகே. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. என்ன? அதாங்க சொல்ல முடியல. அதெல்லாம் இப்ப வேண்டாம். அந்த வேலைங்களை முடிவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். ஆமா, ஆரம்பத்துல படபடான்னு பேசிட்டீங்களே, என்னை பத்தி தப்பா அது இது என்னென்னமோ நினைச்சிட்டீங்களே. நான் அப்படிலாம் நினைக்க வேணா. ஏன் அப்படியெல்லாம் பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்?
ஹலோ, ஐ எம் சாரி. உங்க தூக்கத்தை கெடுத்துட்டே இல்ல. போலீஸ் 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 கூப்பிடும் போது இருக்க ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்கல்ல. நான் அவங்களுக்கெல்லாம் பயப்படுறது இல்ல. நான் என் மனசாட்சி பயப்படுறேன். அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. என் மேல ஆத்திரம் வருதா? ஆத்திரத்தை விட ஆச்சரியம் தான் அதிகமா இருக்கு. எனக்கு அப்படிதான். முதல்ல உங்க கடையில உங்களுக்கே தெரியாம பார்த்து பாருங்க. எப்போ? என்னைக்கு? அப்போ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் மத்தவங்களே தைரியமா ஏமாத்த ஆரம்பிச்சீங்களா? இதுக்கு முன்னாலே எனக்கு பழக்கம். இப்ப எங்கே வந்தீங்க? என்ன ஏமாத்துறதுக்கா? உங்களை ஏமாத்துறது என்னையே நான் ஏமாத்துக்கிற மாதிரி. அப்போ சொல்றேன். இப்ப நான் வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. அது சரி. நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் இனிமே நான் நிம்மதியா இருந்துட முடியுமா? பொறுங்க. எனக்கு இந்த வாழ்க்கையின் ஒரு வாரமோ 10 நாளோ தான். மிஸ்டர் வித்யாசாகர், என்னை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டாம். அது உங்களுக்கே கசப்பா இருக்கும். நான் வாழ்க்கையில ஏத்துக்கிட்ட ஒரு உதவும் காரணமா எனக்கே பிடிக்காத தொழில ஈடுபட்டு இருக்கேன். ஓஹோ, அப்போ லாபம் உங்களுக்கு 30 ரூபாய் இருக்கா? நல்லா இருக்கு சார் இது. இந்த சில நாட்கள்ல இந்த தொழிலுக்கு நான் ஒரு முடிவு கட்டிடுறேன். எனக்கு தெரியும் என்னால உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அதை வச்சு உங்க தாயாரோ உங்க மனைவியோ உங்களை தப்பா எடை போட்டு விடக்கூடாது. இந்த உண்மையை நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். நமக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்லை. தனிக்கட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், பயப்பட வேண்டாம். ஐ அம் அட் யுவர் சைட். இன்னொரு 10 நாளைக்கு நீங்க எங்கேயும் வெளியே போக வேண்டாம். ஏன்னா எனக்கு வேண்டாதவர்களால உங்களுக்கு ஏதாச்சும் தொல்லைங்க ஏற்படலாம். அதனால சொல்றேன். நல்லா இருக்கு. 10 நாளுக்கு அப்புறம் வெளியே வந்தா உங்க விரோதி எனக்கு மாறி போடுவாங்களா? பயப்பட வேண்டாம். நான் சொன்ன சில நாட்களுக்கு அப்புறம் நான் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிவிக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். உங்க வார்த்தையை எப்படி நம்புறது? இன்னைக்கு நானா உங்களை தேடி வந்திருக்கேன். இதுக்கு மேலும் என் மேல் உங்களுக்கு அவநம்பிக்கையா? கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். சரி, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நான் என் கைரேகையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். அது இது வரைக்கும் யார் கையிலும் கிடைச்சதில்லை. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கல, நீங்க என்ன போலீஸை காட்டி கொடுக்கலாம். ஓகே? ஜென்டில்மேன்.